நம்ம குடிக்கிற கவர்மெண்ட் தள்ளாடி உண்டு ஜாக்கிரதா இருக்கணுமே. தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து விட்டு சட்டம் ஒன்று காப்பாற்றுறேன் பேசுற மாதிரி ஒரு பைத்து கட்டணம் இருக்க சொல்லுங்க. மாத்தி போடுங்கப்பா. எந்த அடிப்படை வசதி இல்லாம இந்த பகுதி எத்தனை நாளா இருக்கு? வருஷத்துக்கு 5 கோடி தொகுதி நிதிகள்லாம் ஏதாவது கொஞ்சமா செலவு பண்ணிருந்தா எந்த அளவுக்கு மேம்படுத்தி பாருங்க. ஓட்டோவுக்கே போடணும் இல்லாம ஒரே ஒரு
அமைச்சரவை பேராசிரியர் முனைவர் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம், செந்தமிழன் சீமானின் சின்னம் மைக் சின்னம், தலைவர் பிரபாகரனின் சின்னம் மைக் சின்னம். இவ்வாழ்ந்த உறவுகளே, மதுரை விமான நிலையத்தில் சர்வதேச விமான நிலையமாக அமைச்சிட வாக்களி மைக் சின்னம். வெற்றி சின்னம் மைக்கு சின்னம். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இளம் பெண்களின் பேராதரவு பெற்ற செந்தமிழன் சீமான் அண்ணனுடைய வெற்றி சின்னம் தான் மைக்கு சின்னம். வாக்களியுங்கள். எண்ணத்தில் வழியாகி நிற்கும் அஞ்சுக்கும் பத்துக்கு ஆசைப்பட்டு வந்தவன் போனவன் பேச்ச கேட்டு வேளாண் தொழிலை அரசு பணியாக மாற்றி உங்களுக்காக உழைக்கும் ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய வெற்றி சின்னம் மைக் சின்னம். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் மைக்கு சின்னம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கணவனா நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றியின் வேட்பாளர் செந்தமிழன் சீமான் அண்ணன் அவருடைய அன்பு தங்கை முனைவர் கோ சத்யா தேவி அவர்கள் மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வாக்கிற்கு விருப்பி கேட்டுக்கொள்வது வெற்றியை சின்னம் மைக் சின்னம். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம்.
வாக்கு. அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, மதுரை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் யாழ் கல்லூரியுடைய வணிகவியல் துணை பேராசிரியர் முனைவர் ஆய்விய நிறையர் அன்பு சகோதரி சத்யா தேவி அவர்களுக்கு வாக்களிக்க வாக்குகளை வரிசை எண் 6 இருக்கக்கூடிய மைக் சின்னத்திற்கு தாருங்கள் என்று நேர்மையான அரசியல் களத்தில் படித்த பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களிடத்தே உங்கள் பொன்னான வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறோம். எதற்காக? மற்ற கட்சிகளை விட உங்கள் வாக்குகளை மைக் சின்னத்திற்கு தாருங்கள் என்றால் இதுவரை ஆண்ட கட்சிகள் எதுவும் உங்களுக்காக எதுவும் செய்யவில்லை. உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த பகுதியோட வளர்ச்சி எப்படி இருக்கு, மதுரை மக்களோட முன்னேற்றம் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சே நீங்க சிந்திக்கலாம். ஒரு வருடத்திற்கு தொகுதி மேம்பாட்டு நிதி 5 கோடி ஒன்றிய அரசால கொடுக்கப்படுது பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கவங்களுக்கு. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல கொரோனா காலம்ன்றதுனால மொத்தம் 25 கோடிக்கு பதிலா 17 கோடி நிதி கொடுத்திருக்காங்க. அந்த 17 கோடி நிதியில கொஞ்சமாவது இந்த பகுதி மக்களுக்கு செலவழிச்சிருந்தா
ஒரு நல்ல சாலையாவது போட்டிருக்கலாம். நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற தேர்தல் சொன்னோடனே மிக உயர்ந்த கொள்கைகளை கொண்ட கோட்பாடுகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை தான் மதுரைக்காக வச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த வேண்டும், மதுரையின் அடையாளங்களான பழம்பெரும் அடையாளங்களை மீட்டெடுக்கணும், மதுரையை புதிய அடையாளத்துவப்படுத்தணும், உலக அரங்கில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் மதுரைக்காரன் பேரும் புகழுமா ஆக்கணும்ன்ற ஒரு உயர்ந்த கொள்கையோட தான் இதை செஞ்சோம். மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வரணும், மாநில உரிமையை மீட்டெடுக்கணும், தமிழ் ஆட்சி மொழியா கொண்டு வரணும், எண்ணற்ற உயர்ந்த கொள்கைகளோடு வந்தோம். ஆனால் பரப்புரைக்கு வரும்போதுதான் தெரிகிறது என் பகுதி மக்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. எங்க போனாலும் ரோடுன்றதே கிடையாது, சாலை வசதியே இல்லை. அதனாலதான் என்னவோ மற்ற கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் தலைக்கு 100-200 கொடுத்து ஆட்கள் எல்லாம் ஏற்றிட்டு போய் தனியா ரகசியமா ஒரு பொதுக்கூட்டம் பேசி அனுப்புறாங்க போல. ஊருக்குள்ள வந்து வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணாதானே. வீதியில ரோடு இல்ல, சாக்கடை வசதி இல்ல, பாதாள சாக்கடை வசதி இல்ல, கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் வந்து மூடப்படாத நிலையில இருக்கு, குப்பைகள் அல்லாமல் இருக்குன்னு தெரியும். நான் கேட்கிறேன், உங்களுக்காக உழைக்க உங்களிடத்தே வாக்கு கேட்டு வருவர்கள் உங்ககிட்ட வந்து வாக்குகளை கேட்கணுமா, இல்ல உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ரகசியமா ஒரு இடத்துல வச்சு பேசணுமா? சிந்திச்சு வாக்களிங்க. மதுரைக்காரன் ஊருக்கே கொடுத்து வாழ வச்ச கொடைவள்ளல் அப்படின்ற பெரிய பழம்பெரும் பெருமைக்கு சொந்தக்காரன். ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிகள் கூட்டம் கூட்டமா டாடா ஏஸ்ல ஏறி போனா 100 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்கன்னு என் பெண்களை அவல நிலைக்கு, யாரா 100 ரூபா கொடுப்பா, யாரா 200 ரூபா கொடுப்பா, இன்னைக்கு காங்கிரஸ்க்கு போவோம், நாளை கம்யூனிஸ்டுக்கு போவோம், நாளை கழிச்சு அதிமுகவுக்கு போவோம்னு கையேந்திர நிலையில வச்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், எல்லோருக்கும் நல்ல அரசு வேலையை கொடுங்க, வேளாண் வேலையை அரசு வேலையாக்குங்க, கால்நடை வளர்ப்பை அரசு வேலையாக்குங்க, மக்களுக்கான நிறைய தொழிற்சாலைகளை கட்டுங்க, தொழிற் பூங்காக்களை கட்டுங்க. மதுரையின் அடையாளமா இருக்கக்கூடிய மல்லிகையோட விளைச்சல் ரொம்ப குறுகிருச்சு, அதை அதிகப்படுத்துங்க. மல்லிகைய எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நறுமண பொருளா மாத்தலாம், சென்டா மாத்தலாம், அதை மாற்று மதிப்பு கூட்டா எப்படி செஞ்சு அதை நம்ம சந்தைப்படுத்தலாம் சிந்திச்சு அதுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுங்க. அப்ப நமக்கு போதுமான அளவு காசு இருக்கும் போது யார்டா 100 ரூபா கொடுப்பா, 200 ரூபா கொடுப்பா, ஓட்டுக்கு 500 ரூபா கொடுப்போம்னு சிந்திக்க மாட்டோம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள் என் மக்களே. ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா கடனை தவிர நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஏன்னா அரிசி, பருப்பு, சிலிண்டரு, கரண்ட் பில்லு, பெட்ரோல், டீசல் விலை பத்தாக்குறைக்கு தக்காளி விளைஞ்சா அதை மதுரை மாட்டுத்தாவணிக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு நத்தம் 4 வழிச்சாலை அவங்க போட்டுட்டு அதுக்கு அவங்க ஓசியா போயிட்டு நம்ம போனா 180 ரூபா டோல்கேட் கட்டணும். யாருக்காக சாலை போடுறாங்க இந்த அரசு? மக்களின் பயன்பாட்டுக்காக தானே. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அரசியல்வாதிகள்னா அவங்க பயணம் செய்யக்கூடிய அந்த டோல்கேட்டுக்கு காசு கிடையாது. என்ன நம்மளோட சம்பளம் கம்மியாவா வாங்குறாங்க? சிந்திச்சு பாருங்க மக்களே. அரசியல்வாதிகளுக்கு ஓசியாக சுங்க கட்டணத்தை தர இந்த அரசு ஏன் பாமரனுக்கு கொடுக்க மறக்குது? ஒரு டாடா ஏஸ் ஓட்டுறவங்களோ ஒரு பேருந்து ஓட்டுறவங்க ஒவ்வொரு முறையும் பயணம் செய்யும் போது 180 ரூபா கட்டணம், ஒரே ஒரு சுங்க கட்டணம் தான். மதுரைக்குள்ள வர்றதுக்குள்ள மதுரை, பாண்டியலூர், ரோடு, அவனியாபுரம், ஏர்போர்ட் சாலை, எத்தனை இந்த பகுதியை கடக்கிறதுக்குள்ள சுங்க கட்டணம் கொடுக்கிறது. அப்ப அத்தியாவசிய பொருளுக்கான விலைவாசி ஏற்றம் என்பது இருக்குமா இருக்காதா? சிந்திச்சு பாருங்க. எனக்காக ரோடு போட்ட நீங்க இத்தனைக்கும் மதுரை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சொத்து வரி, குடிநீர் வரி, சாலை வரி, இங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு வணிக வரி, வருஷத்துக்கு வருஷம் வணிக வரி ஏற்றுற இந்த அரசு வணிக கடைகளுக்கு தேவையான, இங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்திருக்கா? நம்ம கட்டுற வரி எங்க போகுது? தொகுதி மேம்பாட்டு நிதி எங்க போகுது? அதுக்கு பேரே தொகுதி மேம்பாட்டு நிதி. ஆனா தொகுதி மேம்பாட்டு நிதியை தொகுதி மக்களுக்கு செலவழிக்காம பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் அவங்க சொந்த மேம்பாட்டு நிதியை வளர்த்துக்கிறாங்க. அதனாலதான் இந்த ஆட்சி வந்தா அந்த ஆட்சி வந்தோடனே வழக்கு போடுது எதிர்கட்சிகள் மேல. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், தயவுசெய்து எனக்காக யாராவது உங்ககிட்ட அதிமுக காரவங்களோ, கம்யூனிஸ்ட் காரவங்களோ, திமுக காரவங்களோ, பிஜேபி காரவங்களோ இருந்தா கேளுங்க. ஆனா நாங்களும் வருஷமெல்லாம் உழைக்கிறோம். இந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து ஊழல் வழக்குல உள்ள போற நீங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்க்காட்டினாலும் வருமானம் வர அளவுக்கு எப்படி செலவு செய்யறதுன்றதாவது ரகசியத்தை சொல்லிட்டு போகன்னு கேளுங்க.
எல்லா அமைச்சர்களும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிப்பு வழக்குல உள்ள உணவுகளா தான் இருக்காங்க. தயவுசெய்து சிந்தித்து வாக்களியுங்கள் என் மக்களே. உங்களுக்காக யார் உழைக்கிறாங்க, உங்களுக்காக யார் இருக்காங்க? 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக எல்லாருக்கும் ஓட்டு போட்டு ஏமாந்துட்டீங்க. இனிமே நீங்க போட போற ஓட்டு மதுரையின் மாற்றத்திற்காக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் ஏமாற்றுவதற்காக இருக்கக்கூடாது. சிந்தித்து வாக்களியுங்கள். மதுரை பாராளுமன்ற 2024 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் 4 பெண் வேட்பாளர். இதுவரை இந்த மதுரை பாராளுமன்றம் ஒரு பெண் உறுப்பினரை கூட ஒன்றியத்திற்கு அனுப்பியதில்லை என்ற மோசமான வரலாறு இருக்கிறது. படித்த முனைவர் பட்டம் பெற்ற நாம் தமிழர் கட்சி போன்ற நேர்மையான அரசியல் கட்சியில் இருக்கும் எங்களை வரிசை எண் 6 மைக் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை தந்து மதுரை பாராளுமன்றத்திலிருந்து செல்லக்கூடிய முதல் பெண் உறுப்பினர் என்ற வரலாற்று சாதனை படைக்க நீங்கள் எல்லாம் ஏப்ரல் 19ஆம் தேதி வரிசை எண் 6 மைக் சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்மையாக மக்களுக்காக உழைக்கும் சத்யாதேவி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் தக்க அறிவோடு பதிலளிக்கின்ற வெற்றியின் வேட்பாளர் முனைவர் ஓ சத்யாதேவி அவர்களுக்கு வெற்றியின் சின்னமாம் மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வாகை கொடுக்கும்படி உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உங்கள் பொன்னான வாக்குகளை வரிசை எண் 6 இருக்கக்கூடிய மைக் சின்னத்திற்கு தாருங்கள் என்று நேர்மையான அரசியல் களத்தில் படித்த பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களிடத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறோம். எதற்காக மைக் சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தர வேண்டும் என்றால், நீங்கள் இதுவரை 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா கட்சி எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு அடிப்படை வசதி கூட இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சிந்தித்து பாருங்கள் என் மக்களே. அந்த கட்சி வந்தா நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. இந்த கட்சி வந்தா நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, செய்யல. அப்ப யாருதான் நீட்டை ரத்து செய்வாங்க? யாருமே செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நீட்டின்ற பிரச்சனையை வச்சு அரசியல் பேசியே நம்மளை முட்டாளாக்கி ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட இருந்து ஓட்டை வாங்கி வருமானத்திற்கு அதிகமா சொத்து சேர்த்து ஊழல் வழக்குல உள்ள போறதா அவங்க கொள்கை. இன்னைக்கு அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைவாசி ஏற்றம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அரிசி விலை, பருப்பு விலை, காய்கறி விலை, எல்லா விலையும் கூறி போச்சு. காய்கறி விலை அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் இவ்வளவா விலை அப்படின்னு வாங்காம போயிடறாங்க. அது காரணம் என்ன? சுங்க கட்டண உயர்வு. கிராமப்புற பகுதிகளில் விளையக்கூடிய அந்த விளை பொருட்களை, வேளாண் பொருட்களை கொண்டு வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய
சந்தை பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதை கொண்டு வரக்கூடிய வாகனத்திற்கு நத்தம் டோல்கேட்ல மட்டும் 180 ரூபா வர்றதுக்கும் போறதுக்கும், அப்புறம் போறதுக்கு 180 ரூபா. தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள் என் மக்களே. ஒவ்வொரு முறையும் இது மாதிரி அத்தியாவசிய பொருளை ஏற்றி வரக்கூடிய அந்த வாகனங்களுக்கு இவ்வளவு சுங்க கட்டணம் போட்டா அங்களோட விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது எல்லாம் அந்த காய்கறி நிலைமையில தான் ஏற்றமாகும். அத்தியாவசிய பொருட்கள் தனவிலையில தான் ஏற்றமாகும். பால் கறி எல்லா விலையிலும் கூடி போச்சு. மின்சார கட்டணம் உயர்வு, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி கிலோ இன்னைக்கு எவ்வளவு சிந்திச்சு பாருங்கள். கேட்டா உங்களுக்காக மகளிருக்கு இலவச பேருந்து என்று கூட சொல்லாமல் மரியாதைக்குரிய அமைச்சர் உங்களுக்கு ஓசி பஸ் விட்டுருக்கோம்லன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஓசி பஸ் விட்டுருக்காங்க, அது ஒழுங்கான பஸ் விட்டுருக்காங்களா இந்த அரசு? சிந்திச்சு பாருங்கள் என் மக்களை. 1000 ரூபாய் நம்ம கேட்கல, எல்லோருக்கும் மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப தகுதி பார்த்து தான் கொடுப்பாங்களாம். என்ன தகுதி நான் கேட்கிறேன்? என்ன தகுதியில 1000 ரூபாய் கொடுப்பாங்க? யாரும் அவங்க சொத்தை எடுத்து கொடுக்கலையே, யாரும் அவங்க சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கலையே. நம்ம கிட்ட சொத்து வரி, குழாய் வரி, குடிநீர் வரி, நகர்ப்புற பகுதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய கடைகள்ல வணிக வரி, சாலை வரி, ஜிஎஸ்டி வரின்னு எவ்வளவு வரி போடுறீங்க. எங்கிட்ட இருந்து கோடி கோடியா வாங்குறதுல அப்படியே சிந்தனர் சதர்ன மாதிரி 1000 ரூபாய் தரீங்க. அதை எல்லாருக்கும் தெரியுங்களா? சிந்திச்சு பாருங்கள் என் மக்களே. நமக்கான பணத்தை நமக்கு கொடுக்கறதுலயே தகுதி, நமக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல தகுதி பார்க்கிற அந்த அரசுக்கு ஓட்டு போடையில நீங்களும் தகுதி பார்த்து போடுங்க. உங்கள் மேல ஊழல் வழக்கு இருக்கா? உங்கள் அரசியல் கட்சிகள் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கின்ற தகுதி இல்ல, நீங்க தகுதி பாருங்க. என்ன படிச்சிருக்காங்க? 17 கோடி பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரனை வாங்கியிருக்காரு. அதை முழுவதும் செலவழிச்சிருக்காரா? செலவழிக்காம காசை வச்சிருக்காரு. அதனால நீ தகுதி நீக்கம் செய்யப்படுறான்னு தகுதி நீக்கம் பண்ணுங்க. மரியாதைக்குரிய மருத்துவர் அதிமுக நிற்கிறார். 10 வருஷத்துல 16 கட்சி மாறிட்டாரு. திமுக கட்சிக்கு போய் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இப்ப அதிமுக. நான் கேட்கிறேன், உங்களுக்காக உழைக்கணுமா? தனிச்சா நின்று ஐயா நான் உங்களுக்கு உழைக்க வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இத்தனை கட்சி மாறுறாரு? அப்ப அவரோட நோக்கம் என்ன? காசு எங்க அதிகமா கொடுக்குறாங்களோ, எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு நினைச்சு அவர் போறாரோ அதுதானா? அப்ப ஒரு கொள்கை நிலைப்பாடே இல்லாதவருக்கு ஓட்டப்பட போறீங்களா? காலகாலமா நான் கதிரேவாளுக்கு, உதயசூரியனுக்கு, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டே பழகிட்டேன் அப்படின்னா ரோடு இல்லாம இருக்க வேண்டியதான். குடிக்க ஒரு குடம் தண்ணி 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதான். இலவச தரமான கல்வி என்ற அரசு கொடுக்குதா? சிந்திச்சு பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கலாமா? இருக்கு. கட்டிடத்தோட தரம் எப்படி இருக்கு? எப்ப இடிஞ்சு விழுதுன்னு யாருக்கு தெரியும்? அங்க வேலை பார்க்கிற தலைமை ஆசிரியர், ஆசிரியர், மாணவர்களுக்கும் தெரியும். மரத்துக்கடியில கூட உட்காந்து படிச்சுக்கிறோம். பள்ளிக்கூட கட்டடத்துக்குள்ள உட்காந்து படிக்கலன்னு எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் உட்காந்து படிக்கிறாங்க. சரி தரமா தான் கொடுக்குறோம்னு சொல்றாங்களே, ஏன் இந்த அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகளை அரசு பள்ளியில சேர்த்து படிக்க வைக்க மாட்டாங்க? அப்ப ஏழைனா ஒரு நியாயம்? அவங்க பணக்காரவெல்லாம் கிடையாது. நம்ம ஓட்டு போட்டு ஜெயிச்சதுனால ஊழல் பண்ண காசு, உழைச்சு பணக்காரர்னு ஒரு வர்க்கம், ஊழல் பண்ணி பணக்காரர்றது ஒரு வர்க்கம், ஊழல் பண்ணியே பணக்காரராயிருக்காங்க. அப்ப நியாயமா நம்மளை வஞ்சித்த இந்த அரசை, திமுக அரசை, கூட்டணி அரசு, அதிமுக அரசை காலமெல்லாம் நம்மளை ஏமாற்றி 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 மணல் கொள்ளை, எத்தனையில கொள்ளை, கல்வியில கொள்ளை, கல்வி பொதுப்பட்டியல்ல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, மாநில பட்டியல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நம்ம உரிமையை விட்டு கொடுத்த இந்த அரசை தயவு செய்து உனக்கு தகுதி இல்லைன்னு தகுதி நீக்கம் செஞ்சிருக்க. சிந்திச்சு வாக்களிங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவ்வளவு தகுதி பார்க்கிற இந்த அரசாங்கங்கள் உங்ககிட்ட இருந்து ஒவ்வொருத்தையும் ஓட்டு வாங்குறதுக்கு தகுதியா இருக்காங்களான்னு சிந்திச்சு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி மரியாதைக்குரிய அண்ணன் ராம ஸ்ரீனிவாசன் என்ன செஞ்சிருக்காரு இந்த மக்களுக்கு? மோடி அரசு என்ன செஞ்சிருக்கு இந்த தமிழகத்துக்கு? நிவாரண நிதியை கூட ஒழுங்கா கொடுக்கல. தமிழ்நாட்டுல எல்லாரும் ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி திணிப்பு, யாவறிந்த மொழிகளிலே இனிதாவது போல் தமிழ் மொழி கூட எங்கு காணும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். ஆனா இத தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பக்கம் மட்டும் பேசிட்டு அந்த பக்கம் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக எந்த நிதியும் கொடுக்காம, எந்த திட்டத்தையும் கொடுக்காம உங்களை வஞ்சிக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்தது போதும். இனிமேலும் உங்களுக்காக
நேர்மையான அரசியல் களத்தில் உங்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்காக 100-200 கொடுத்து உங்களை கூட்டிட்டு போகல. நாங்க நீங்க இருக்க பகுதிக்கு உங்களை தேடி வந்திருக்கோம். 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு அடுத்த 5 ஆண்டு விலைவாசி ஏற்றத்திற்கு காரணமா இருக்காதீங்க. இலவச தரமான கல்வி, மருத்துவம், குடிநீர் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் வரிசை எண் 6 மைக் சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களத்தில் இருக்கக்கூடிய நான் மட்டும்தான் ஒரே பெண் வேட்பாளர். இந்த தேர்தலில் சிந்திச்சு வாக்களியுங்கள். என் தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, சிந்திச்சு வாக்களியுங்கள். இதுவரை இந்த மதுரை பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு பெண்ணை கூட ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்ததில்லை. மோசமான வரலாறு பாத்துக்க. ஒரு பொம்பளை பிள்ளை கூட போனது இல்லையா. இந்த முறையும் களத்தில் நான் மட்டும்தான் பெண் வேட்பாளர். நீங்கள் அத்தனை பேரும் வரிசையின் 6 மைக் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி வேட்பாளர், மதுரை பாராளுமன்றத்தின் முதல் வெற்றி உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்று சாதனையை படைக்க வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியின் வரிசை 6 இருக்கக்கூடிய மைக் சின்னத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுங்க. என் மதுரை மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைங்கன்னு ஒன்றிய அரசுல நாங்க அழுத்தத்தை கொடுக்கிறோம். சிந்தித்து வாக்களியுங்கள். 500க்கும் 1000க்கும் ஆசைப்படாதீங்க. தயவு செய்து சிந்தித்து வாக்களியுங்கள். ஒருவேளை அது நம்ம காசுதான் நினைச்சு வாங்கினாலும் காசை வாங்கிட்டு சத்தம் இல்லாம மைக்கில் ஓட்ட போடுங்க. உங்களுக்காக சத்தமா நாங்க மைக்கில் பேசுறோம். நன்றி, வணக்கம்.